வணக்கம் மக்களே! மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. இது மாதிரி தெரியாதவங்க கூட ஈஸியாக மீன் குழம்பு வச்சிடலாம். இந்த மீன் 150 ரூபாங்க. ஒரு மீனுக்கு உசுறு போட்டாங்க. அதை கழுவி எடுத்துன்னு வந்துக்கினேன். இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிப்பு. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ புளி ஊற வச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டு புளி தாங்க. கலர் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பழம்புளி ஆயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கின்னு வெங்காயம் வதக்குனது 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. தொண்டை சரியில்லைங்க, சளி பிடிச்சின்னு இருக்குது. தக்காளியும் வதக்குங்க நல்லா. இந்த பச்சை மிளகா போட்டோம்னா அந்த மீன் குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த பச்சை மிளகா காரமே தெரியாதுங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு 1 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் மடவு மீனுக்குன்னாவே முக்கியமாக மிளகுத்தூள் பூண்டு போடுவோங்க. இந்த புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க. குழம்பு பேர் கரைச்சி விட்டு குழம்புன்னு கூட வச்சுக்கலாம். தெரியாதவங்க அவ்வளோ சூப்பராக வைக்கலாம். இது மாதிரி மீன் குழம்பெல்லாம் ஈஸியாக இருக்கும். நல்லா குழம்பு கொதித்து வந்தது மீன் போட்டுக்கோங்க. மீன் போட்டு சிம்மில் வைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதே மீன் வெந்துருங்க. அந்த சட்டி சூட்டில் மீன் குழம்பு சூப்பராக வெந்து வந்துடும் மீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.